ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைனில் எவ்வளோ வோல்டேஜ் போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைனில் இந்த மாதிரி நிறைய டிஸ்க் இருக்கும். இந்த டிஸ்க் எல்லாத்தையுமே நம்ம கவுண்ட் பண்ணுறது மூலமாக எவ்வளோ வோல்ட் அந்த வோல்டேஜ் லைனில் போகுது அப்படிங்கிறத ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை மேக்ஸிமம் ஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெச்டி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஸ்கை கவுண்ட் பண்ணிக்கணும். கவுண்ட் பண்ணிவிட்டு அது கூட 11√3 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ கிலோ வோல்ட் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நமக்கு 7 டிஸ்க் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 7 டிஸ்க் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 7 × 11√3, இந்த 11√3 அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நமக்கு 19.05. ஓகேங்களா? ஸோ இதால் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 133 அப்படின்னு கிடைக்கிது. இந்த 133 கிலோ வோல்ட் தான் அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் போகும். ஸோ இந்த டிஸ்க்கு அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இது ஒரு அப்ராக்சிமேட் மெத்தடு, எப்படி நம்ம ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் எவ்வளோ வோல்டேஜ் போகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.